தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பக்கத்தில் பார்த்து கை கொண்டு சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் நாள் உயிர்த்தெழுந்த நாள் தியானத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், 1 Corinthians chapter 15, 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அடுத்தது என்னவாம்? நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். அவர்தான் முதற்கனி. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. முதல் பலனானார் என்று தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் அப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. டொச்சில் அப்படி இருக்கு. வாசிக்கும் ஒருவர் டொச்சில் 1 Corinthians 15:20. Nun aber ist Christus aus den Toten auferweckt. Er ist der Erstling der Entschlafenen geworden. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்போ முதற்கனியானார், முதற்கனியானார். கர்த்தருக்கு பிரியமான அவர் முதற்கனி. அவர்தான் உயிரோடு. முதற்கனி என்றால் உயிரோடு இருந்தவர் என்ற அர்த்தம் அல்ல. அதை விளங்கிக் கொள்ளுங்கள். முதற்கனி என்றது உயிரோடு இருந்தவர் என்ற அர்த்தம் அல்ல. அவர் முதற்கனியானார், அதுக்கு வேறு அர்த்தம். ஓகே, கண்களை மூடிய ஜெபத்தோட கூட சி கொடுங்க. சி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். யூதராஜசிங்கம் உயர்த்தெழுந்தார், உயர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயர்த்தெழுந்தார், உயர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயர்த்தெழுந்தார். வேதாள உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பாதம் அமர கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றி உம்மோடு கூட உயிர்த்தெழக்கூடிய அந்த வல்லமையை இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுமான நீர் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து உம்மண்டை வந்து சேரட்டுமா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி. பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பல மடங்கு ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதம் எங்களை பரலோகம் வரை கட்டி இழுத்து கொண்டு போகட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார சக்திகளின் வல்லமைகள், தேவாலயத்திலே சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தேவாலய மண்டபை விட்டு வெளியேறுவதா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இன்றைய நாளில் வராத பிள்ளைகளுக்காக நான் வேதனையோடு செபிக்கிறேன், கண்ணீரோடு செபிக்கிறேன். உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது ஆண்டவரே. அதை விட்டு நாங்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை நாங்கள் தவறவிட்டால் அது எங்களுக்கு குற்றமாக உணர்ந்து கொள்ளட்டும். வருகிற நாட்களிலே உடைய சமூகத்தில் ஓடி வந்து நிற்கட்டும். காத்துக்கொள்ள வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் பலனானார், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், பரலோகத்திலே முதல் பலனானார் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால் அவர்தான் முதல் பலன் என்று. அதல்ல அதனுடைய அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு பலவிதமான பாதகமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த வளம் பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம், சண்டை, பிரச்சனை. கவனித்து பாருங்கள், தேசத்தோடு தேசம் சண்டை, எல்லாரும் பிரச்சனை. எங்களுடைய ஜீவனுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அந்த தேசங்களில் வாழ்கிற ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. மில்லியன் கணக்கிலே செலவழித்து தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசத்தை உருவாக்க
உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மில்லியன் கணக்கில் செலவழித்து அதுக்கு டபுள் அமௌண்ட் கொடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தங்கள், கேன்சர், கொரோனா, கண்டுபிடிக்காத வருத்தங்கள் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேசம் நிலைத்து நிற்குமா என்று நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. இதன் முடிவு என்ன? எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இதனுடைய முடிவு என்ன? இத்தனை யுத்தங்களுக்கும் பதில் என்ன? இத்தனை யுத்தங்களும் சமாதானத்தில் போய் முடியுமா, அல்லது உலகம் மூன்றாவது உலகம் போர் வந்து சேருமா என்று அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு இருக்கிற வேளையிலே பதில் தெரிந்த ஒரு கொஞ்சம் கூட்டம் நாங்கள் இருக்கிறோம். பதில் ஒன்றே ஒன்றுதான், உயிரோடு எழுந்த இயேசு. அதற்குதான் பதில். இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தில் இருந்து அவர் ஜீவனோடு எழும்பின இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் ஒருவரே மரணத்திலிருந்து ஜீவனோடு எழும்பினார். கர்த்தருக்கு இந்த உலகத்திலே ஒரு நற்செய்தி உண்டென்றால் அது என்னவென்றால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்படுகிறது he is risen, அவர் எழும்பினார். அவர் வேதம் சொல்லுகிறது he is no more, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, இந்த இடத்திலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான நாங்கள் பார்க்கிறோம், அங்கே இயேசு அந்த கல்லறையிலே காணப்படவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், உயிர் தெழுந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் முதலாதவர் கிடையாது. வேதத்திலே உலகத்திலே எத்தனையோ பேர் உயிர் தெழுந்திருக்கிறார்கள். எத்தனையோ தெய்வங்கள் அவர்கள் உயிரோடு இருந்து மரித்தார்கள், இப்போது உயிரோடு இல்லை. இன்றைக்கு அநேக தெய்வங்கள் இருந்தது உண்மை, மரித்தது உண்மை, திருப்பி உயிரோடு வந்தது உண்மை, ஆனால் இப்போது இல்லை. இப்போது சிலைகளாகவோ அல்லது வேறு என்னவோ அந்த தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆனாலும் எத்தனையோ பேர் உயிரோடு எழும்பினார்கள். வேதத்திலே உயிரோடு எழும்பினவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், வேதத்திலேயே இருக்கிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் நான் சீக்கிரமாக அந்த பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். உயிரோடு எழுந்தவர்களிலே முக்கியமானவர்கள், முதலாவது எலியா உயிரோடு எழுப்பினான். யாரை எழுப்பினான்? எலியா யாரை எழுப்பினான்? சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினான். முதலாவது எலியா உயிரோடு எழுப்பினது சாரிபாத் விதவையின் மகன். இரண்டாவது உயிரோடு எழுப்பது எலிசா உயிரோடு எழுப்பினான். எலிசா யாரை உயிரோடு எழுப்பினான் தெரியுமா? சுனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினான் எலிசா. எலியா செய்தது ஒரு பங்கென்றால் எலிசா எத்தனை செய்தது? 2 மடங்கு. எலிசா செய்தது எலியா செய்தால் எத்தனை? 8 அற்புதங்களை செய்தான். எலியா 8 அற்புதங்களை செய்தான். எலிசா 16. ஆனால் 15 செத்ததோடு எலிசா 15 அதிசயத்தோட அற்புதத்தோட எலிசா மரித்து போனார். எலிசா மரித்த பின்பு அவரை கொண்டு போய் கல்லறையில் போட்டாங்க. கல்லறையில் போட்ட அப்புறம் கல்லறை மூடியாச்சு. கல்லறை எப்பவும் காட்டுப்பகுதிகளில் தான் இருக்கும். தூரமான நகரத்தை விட்டு பண்ண தூரமான இருக்கும். மோவாபியர் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க? வந்து கொள்ளையடிச்சு போடுறார்கள். கொள்ளக்காரர் அவர்கள் அந்த கூட்டத்தில் வரைக்கும் ஒருத்தன் செத்து போனான். இவன் செத்து போனான் என்று என்ன செய்தாங்க? ஒரு கல்லறை பார்த்தாங்க, திறந்து இருந்துச்சு. 4 பேரா சேர்த்து பிடித்து ஒரு எலியா தூக்கி எறிஞ்சு விட்டான், அவங்க எரிஞ்சிட்டு போறதுக்கு. அவன் கொண்டே அங்கே விழுந்தா அங்கே உள்ளுக்குள்ள என்ன இருந்தது? எலிசாட செத்து போன எலும்புகள் இருந்தது. அதில் பட்ட உடனே இவனுக்கு உயிர் வந்தது. எலிசா 2வது அற்புதம் செய்தான். அங்கே எலியாவுடைய அற்புதத்தை கலந்து பாருங்கள். காகங்கள் மூலமாக தேவன், எனக்கு பிரசங்கத்தை போக முடியாது. காகங்கள் மூலமாக தேவன் என்ன செய்தார்? எலியாவை போஷித்தார். காகங்கள் என்றால் என்னன்னு தெரியுமா? காகங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்கெவெஞ்சர் பேர்ட் என்று சொல்லுவாங்க. ஸ்கெவெஞ்சர் பேர்ட் என்றா என்ன? ஸ்கெவெஞ்சர் என்றா என்ன? குப்பை அள்ளுறார்கள், கழிவுகளை பொறுக்கிறார்கள் தான் ஸ்கெவெஞ்சர். அந்த ஸ்கெவெஞ்சர் ஒரு நல்ல குணாதிசயம் இருந்தது. அந்த ஸ்கெவெஞ்சர் என்ன செய்யும்? அந்த ஸ்கெவெஞ்சர் காலம் நீங்கள் எந்த ஒரு ஆகாரத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி அந்த ஆகாரத்தை எடுத்து வச்சுட்டு முதலாவது காண்டு தண்டை எல்லா ஸ்கெவெஞ்சர்ஸையும் கூப்பிடும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பங்கு போட்டு தான் சாப்பிடும். எல்லாம் வந்து சில கொத்திட்டு இது பழக்கம், அந்த பழக்கம் இருக்குது காலத்தில். இதுதான் காகம். அப்போ காகம் என்ன செய்யுது? இப்படிப்பட்ட காகத்தின் அந்த காகத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். அதுக்கு ஒரு இறைச்சி துண்டை கொடுத்தார். அதை கொடுத்து வாயை கட்டினார். சத்தம் விடக்கூடாது, வாயை மூடிக்கொண்டு இதை கொண்டு பறக்க வேணும். நீங்க கூப்பிட்டுறாரு. இல்லாட்டி என்ன செய்ய முளைச்ச வச்சோம்னா எல்லா கூட்டாளிகளையும் கூப்பிட்டுருக்கோம். பாருங்க, அந்த குணாதிசயத்தை, ஒரு காகத்தில் குணாதிசயத்தை, அதனுடைய கரெக்டரை இந்த ஆண்டவரால் மாற்ற முடியும்.
என்னை உங்களை மாற்றுவதற்கு அதற்கு பிரியமானே அதைத் தொடர்ந்து இந்த மூவாவியர் தொடர்ந்து 4வது உயிர்த்தெழுதல் வருகிறது. யார் என்று சொன்னால் 4வது அங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தனால இயேசு மட்டும் இருந்தார். மத்தேயு 27:51-53 வாசிங்க. கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது மரித்தார்கள் என்று சொல்வதில்லை, நித்திரை அடைந்தார்கள் சொல்வது. கிறிஸ்தவுக்குள் நித்திரை அடைந்தார்கள். அப்ப மரித்தவர்கள் என்ன செய்தார்களாம்? எழும்பினது. பரிசுத்தவான்களா இருந்தவர்கள் கிறிஸ்து மரித்தார்கள், எழும்பினார்கள். கிறிஸ்துவை காணும் முதல் ரோட்ல பார்த்தா நகரத்துக்குள்ள நடந்தாங்களா? நகரத்தில் நடந்தா நகரத்துக்குள்ளே வந்தார்கள். அட இவன் செத்து போனான்னு யோசிச்சான். அன்றைக்கு செத்து போனதாக சொன்னாங்க. இந்த உயிரோடு வாரான், இங்கால பார்த்தா இங்கால ஒரு செத்தவன் வாரான். செத்து போன எல்லாரும் விழுந்து வந்தார்கள். அநேகர் உயிரோடு எழுந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஒருவரை உயிரோடு எழுப்பினார். யாரு? நான் ஒரு விதவை, நாயின் ஒரு விதவை. அந்த விதவையோட மகனை கொண்டு பாடையிலே போகிறார்கள். எங்க அடக்கம் பண்ண போகும்போது இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார், அவன் உயிரோடு எழுந்தான். 6வது நீங்க பாத்தீங்கன்னா யவீன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் இருந்தான். அவனுடைய மகள் என்ன செய்வார்? 12 வயது மகள் மரித்து விட்டார். அந்த யவீனுடைய மகள் சுகப்படுத்தும்படி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு ஒன்று சொன்னாங்க வேண்டாம் என்று. என்றாலும் இயேசு வந்து அதிலே உயிரோடு எழுப்பினார். யோவான்ல நீங்கள் பார்க்கிற போது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு உயிரோடு எழுப்பினார் இயேசு. எத்தனை நாளைக்கு பிறகு எழுப்பினார்? மரித்து நாற்றம் எடுத்தாப்புல உயிரோடு எழுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? லாசருவே வெளியே வா. ஏன் லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டவர் இயேசு கிறிஸ்து? லாசருடைய பேர் சொல்லாமலுக்கு வெளியே வா என்று சொல்லி இருக்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த மாதிரி கருவில் எழுந்து வந்திருப்பாங்க. ஆனபடியே தான் பெட்டிக்குள்ள சொன்னார், லாசருவே வெளியே வா என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் பார்க்கும்போது தபீத்தாள் என்று சொல்லுகிற பெண் இருந்தால் அவள் என்ன செய்கிறவள்? எல்லாம் உடைகள் எல்லாம் தச்சு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறவள். அவள் மரித்தாள். பேதுரு போய் அவளை உயிரோடு எழுப்பினாள் என்று இருக்குது. அது மாத்திரமல்ல, பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஒருத்தன் 3ஆம் மாடியில இருந்து நித்திரை கொண்டு விழுந்து செத்து போனான். உயிரோடு எழுப்பினான். இவ்வளவு பேரையும் எழுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை விட இதில் 9 பேர் எழுந்தாங்க, உயிரோடு வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் உயிரோடு எழுந்த அத்தனை பேரும் மீண்டும் மரித்தார்கள். அத்தனை பேரும் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிரோடு எழுந்தார். இன்று வரை மரிக்கவில்லை. அவர் பரலோகம் போனார். அதுதான் அவர் முதல் பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். முதலாவது உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனது இயேசு கிறிஸ்து. இதுதான் அதனுடைய சத்தியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விட்டு நான் அடுத்த கடந்து போகிறேன். ஆனபடியால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 Peter chapter 3 first chapter. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எழுந்தபடியினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்தார். எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை, செத்து போன நம்பிக்கை அல்ல. இயேசு உயிரோடு எழுந்தபடியால் தான் எங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழவில்லை என்ற பவுல் சொல்லுகிறான். நாங்கள் பண்ணுகிற பிரசங்கம் வீணா போயிருக்கும். எங்களுடைய நம்பிக்கை வீணாய் போயிருக்கும். கிறிஸ்தவம் என்றாலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற அந்த ஃபவுண்டேஷன், அந்த அடிப்படையில், அந்த அஸ்திவாரத்திலே தான் கிறிஸ்தவம் முழுவதும் தங்கி நிற்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழவில்லை என்றால் நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பு எண்ணத்துக்கு இந்த ஓட்டம் எல்லாம் பூமியோடு முடிவடைந்துவிடும். நித்திய ஜீவனை குடித்து அறியாதவர்கள் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே என்ன நடக்கிறது? ஒரு குறுகிய வாழ்க்கையாய் இருக்கும். நித்திய ஜீவனை குறித்து அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை அறியாதவர்களுக்கு இந்த பூமியின் அந்த அந்த வாழ்க்கை ஒரு குறுகிய, என்னன்னு தெரியாது. அங்கால இன்னொன்று இருக்குது. இந்த பூமியிலே நாங்கள் எடுக்கிற கடைசி சுவாசம், எங்களுடைய லாஸ்ட் பிரேத் வந்து இந்த பூமிக்கு இன்னைக்கு நீங்க மூச்சை வெளியில கடைசியா விடுறீங்களோ, எப்ப அந்த மூச்சு திருப்பி உள்ளுக்குள்ள போக இல்லையோ, வெளியில வந்த
மூச்சு திருப்பி போக இல்லை என்றால் நாங்கள் மரணம் அடைவோம். அந்த வெளியில மூச்சு போறது எப்ப அந்த கடைசி மூச்சு இந்த பூமியில போதும், அடுத்த மூச்சு அடுத்த விழுவ எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கு. நித்தியத்துக்குரிய மூச்சு அங்கே பிறந்து விடுவோம். அங்கே முதல் மூச்சு வந்துவிடும். இங்கே கடைசி மூச்சு, அங்கே முதல் மூச்சு. அதை இயேசு கிறிஸ்து நிரூபித்து காட்டினார். அதற்கான நிச்சயம்தான், அதற்கான உறுதிதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்தார். 4ஆம் வசனத்தை இன்னொருக்கா வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏற்றதுமாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். ஒரு முக்கியமான செய்தி, அவர் உயிரோடு எழுந்தபடியினால் நம்மையும் உயிரோடு எழுப்பினார். எப்படி நீங்க எழுப்பீங்கன்னு கேட்டால், இயேசு எழுப்பினார். ஐயா, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆனபடியால் நானும் நீங்களும் உயிரோடு எழுப்புவோம். கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்க போவதில்லை. இந்த பூமியிலே ஒரு மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. எல்லாரும் இந்த பூமியில பிறந்த எல்லாரும் மரணம் அடைய வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்று சொல்லவில்லை, நித்திரை என்று சொல்லப்படுகிறது. நித்திரை அடைகிறான் கிறிஸ்தவன். அடுத்த மூச்சு இங்க நித்திரை, அங்க எழுந்திடுவான், அங்க கண்ணை திறந்துடுவான் பரலோகத்தில். அதுக்காக சபையில் நித்திரை ஒன்றாங்க, நான் பரலோகத்துக்கு போக போறேன், நீங்க நித்திரையா போயிடுங்க, அப்படி பாதாளத்துக்கு போயிடுங்க, சபையில் நித்திரை விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான யோவான் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 11 verse 26. இதுதான் நற்செய்தி. இதுதான் இயேசு உயிரோடு எழுந்ததின் நற்செய்தி. வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும். பாருங்க, உயிரோடு நாங்கள் இருந்து நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்தால் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டோம், என்றென்றைக்கும் மறிக்க மாட்டோம். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் உலகத்திலே வருகிறவரான தேவன். போதும், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனை என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பதற்காய் நாங்கள் அந்த பிதாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் தான் உயிரோடு எழுப்பினார். தேங்க்யூ ஃபாதர் என்று நாங்கள் சொல்றது என்னத்துக்கு? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினேன், அதனால் தான் நானும் நீங்களும் உயிரோடு எழுப்ப போகிறோம். இயேசு கிறிஸ்துவை எழுப்பேன்டா நாங்களும் உயிரோடு எழுப்ப மாட்டோம். நித்தியமான உண்மை அது. நித்தியமாய் நாங்கள் ஜீவிக்க போவது உண்மை. நாங்களும் உயிரோடு எழுப்ப போகிறது உண்மை. ஒரு கொஞ்சம் இந்த கதையின் பின்பக்கமாக நான் முன்பக்கமாக வருகிறேன். ஏனென்றால் இவைகள் தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு ஒரு நாள் வருகிறார். ஒரு வியாழக்கிழமை, போன வியாழக்கிழமை வருகிறார். எங்கே வருகிறார்? கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். சீஷர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டு வருகிறார்கள். அவர் அன்பான சீஷர்களை அழைத்து, யாரோ பேதுரு, யார் வந்தது? யோவான், யாக்கோபு கூட்டிக் கொண்டு வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இங்க நில்லுங்க, நான் என்ன செய்ய போறேன்? நான் ஜெபிக்க போறேன். அவர் போனார். அவர் ஏன் ஜெபிக்க போனார் தெரியுமா? அவர் படப்போகிற பாட்டை அவர் அறிந்தவராயிருக்கிறார். என்னை என்ன செய்ய போகிறார்கள்? இந்த கேடனையை அடிக்க போறார்கள், துன்பப்படுத்த போறார்கள், வேதனைப்படுத்த போகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை என்னவாய் வரப்போகிறது? வியாகுலப்பட்டார். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். தானாக சிந்தினார். அவருடைய வியர்வை இரத்தமாய் வந்தது. அழலண்டு அழுதார். சாக போகிற போது மரண வேதனை என்பது கொடியது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க சித்தமானால் நீக்கும். ஆனால் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்? என்னுடைய சித்தம் அல்ல. இட்ஸ் நாட் மை வில். என்ன சொல்றார்? உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாய் இருக்கட்டும். இயேசு அப்படி சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார்? அவர் அழுது கதறி அழுது அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிச்சதெல்லாம் யாருக்காக தெரியுமா? அந்த கூட்டி கொண்டு வந்த சீஷருக்காக, அந்த கூட்டி கூட இருந்த சீஷருக்காக, அந்த உலகத்தில் வாழ்கிற ரட்சிக்கப்படுவர்களுக்காக, ஏன் எனக்காக, உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார், இரத்தத்தை சிந்தினார். அவர் செஞ்சு விட்டு எழும்பி வாரார். இந்த மூன்றையும் தான் முதலாவது உயிரோடு எழுப்ப நினைச்சவர். இந்த மூன்று என்ன செய்யுது? நித்திரை அடைந்திருக்கு என்கிற கூட்டம்.
நித்திரை அடைந்திருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 38 39 போடுங்க, இதுல பாருங்க எல்லாரும். அப்ப என்னையும் உங்களையும் மீட்டு கொள்ளும்படியாக அந்த ஆண்டவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடினாராம். அவ்வளவு வேதனை, மரண வேதனை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மரணம் எல்லாருக்கும் நியமித்ததுதான். ஆனால் இயேசுவுக்கு நியமித்த மரணம் இன்றைக்கு எனக்கு கிடைக்கிற மரணம், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னுடைய கிரியைக்கு கிடைக்கிறது, அது பரவாயில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த மரணம் என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய காரியங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட மரணம். எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நாங்க செய்த தவறுக்கே தண்டனையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. நாங்கள் ஆண்டவர் வாயை மூடிக்கொண்டு மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டை போல போனார் சொல்லுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த சாத்தானை தோற்கடிக்க வேண்டும் என்ற பிதாவினுடைய திட்டம். அந்த சாத்தான் இவ்வளவு நாளும் என்னுடைய பிள்ளைகளை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் உருவாக்கின என்னுடைய ரூபத்திலும் என்னுடைய சாயலிலும் உருவாக்கினேன் அந்த ஜனத்தை அவன் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படி பிடித்தான் தெரியுமா? வஞ்சத்து பிடித்தான், வஞ்சனை கூடாக பிடித்தான். அவன் சாத்தானாக வரவில்லை, சர்ப்பமாக வந்து பிடித்தான். உனக்கு முன்னால வந்து நிற்கிறது சாத்தான் என்றால் நீ ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுவாய். ஆனால் வந்து நிற்கிறது சர்ப்பம், நீ ஒரு காலமும் கண்டுபிடிக்க மாட்டாய். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய சித்தம் செய்யல, உம்முடைய சித்தம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். நாங்கள் முதலாவது எங்களை தேவனுடைய சிலுவையிலே, இயேசுவுக்கு செய்யப்பட்ட சிலுவை அல்ல, இது எங்களுடைய சிலுவை. இந்த சிலுவையிலே நானும் நீங்களும் அறையப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக நானும் நீங்களும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோமா? இதுவரையில ரத்தம் சிந்தி இருக்கிறோமா? கண்ணீர் வடித்திருக்கிறோமா? சிலுவையை சுமந்திருக்கிறோமா? இயேசுவின் சிலுவையை சுமக்க வேண்டாம். அதை இந்த உலகத்தின் பாரம் உள்ள சிலுவை ஒருவருக்கும் எனக்கு எங்களுடைய சிலுவைகள் இருக்கிறது. அதை சுமக்க நாங்கள் ஆயத்தமில்லை. உன்னுடைய சிலுவையை நீ சுமக்க ஆயத்தமில்லை, அதுதான் உண்மை. எங்களுடைய சிலுவையை நாங்கள் செய்ய, உங்களுடைய ஆசா வாசங்களை, எங்களுடைய இச்சைகளை, எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகள், எங்களுடைய கண்களின் இச்சைகள், எங்களுடைய பெருமைகளை சிலுவையில் நாங்கள் அறைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவனுடைய காரியம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் உன்னுடைய சித்தத்தை சிலுவையில் அறைந்தவன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்லிடும்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொல்லிடும்? நீ செய்கிறது கர்த்தருக்கு ஊழியம் கிடையாது, நீ செய்கிறது அட்டூழியம். கர்த்தருடைய பார்வையில் அட்டூழியம். ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஆனால் அது என்னுடைய நீதியாக இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கீழ்ப்படிவில்லாத எந்த ஊழியம் தேவனுக்கு மாத்திரம் அல்ல, தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன்னுடைய பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். சபைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் என்னுடைய சித்தம் அல்ல, இயேசு சொல்றார் உம்முடைய சித்தம். கீழ்ப்படிவில்லாத எந்த ஊழியத்தையும் கர்த்தர் அனுமதிப்பதில்லை. அதை ஊழியம் என்றே கர்த்தர் சொல்ல மாட்டார். ஜாக்கிரதையாயிருங்க. பரிசுத்த பவுலை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், என்னுடைய சித்தம்படி நாங்கள் தேவனை ஆராதிப்பதில்லை. நாட் மை வில் பட் தை வில் பி டன். அதுதான் சொல்லுகிறான், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். எந்த வேளையும் நாங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே சீஷர்கள் நித்திரை அடைந்தார்கள், நித்திரையாய் இருக்கிறார்கள். இயேசு வந்து திரும்பி வாரார். யாரை? 3 பேரை நம்பி கூட்டி கொண்டவர். நம்பிக்கையோட கூடி பச்சாக்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவங்கள் கட்டாயம் இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கார்? ஸ்பெஷலாக கூட்டி கொண்டு வச்சிருக்கார். 3 லைனில் இருத்தி விட்டுருக்கார். அவ்வளவு ஸ்பெஷல். நீங்கள் தான் எனக்கு முக்கியமானாக்கள், வந்து இருங்க. கூட்டி கொண்டு இவ்வளோ பேர் தான் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்த அந்த கிராமங்களில் பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்களை ஸ்பெஷலாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இங்கே வந்து இருந்துட்டு அவருடைய பிரசன்னம், துதிகள் நடத்தும் போது பிரசன்னம், அவருடைய சமூகம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே பாடுறாங்க, அங்கே பாடுறாங்க, அங்கே பாடுறாங்க, நல்லா இருக்குது. அங்கே பாட்டு போதும், பிரசன்னம் நல்லா இருக்குது.
அவர் உங்களை நம்பி கொண்டு நிறுத்தி விட்டார். தூங்கிக் கொண்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சரியான நியாயமா நீதியா உங்களை நம்பி எல்லாம் கொண்டு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வைத்தார். வாசிங்க வசனத்தை எழுமண்டா, வாசிக்க வேண்டாம், இதில் பாருங்க, பார்த்து வாசிங்க. அந்த இடத்துல வந்து அவர் பார்க்கிறார். அவர் என்ன வசனத்தை சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் அவர்களை பார்த்து? ஒரு மணி நேரமாவது ஜெபியுங்கள் அவர் சொல்லல. விழித்திருந்து ஜெபிக்க அதையும் சொல்லல. என்ன சொன்னவர்? வடிவா வாசிங்க இருக்கா? என்னோட கூட இயேசுவோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெபம். ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபம் பண்ணு. உங்களோட கூட்டிக்கு எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ண சொல்லு. உனக்கு விரும்பினவரோட கூடி ஜெபம் பண்ணு சொல்லு. என்னோடு கூட அந்த வசனத்தை நீங்க நல்லா பாருங்கள். என்னோடு கூட இந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? கடைசி மணித்தியால ஜெபம். அந்த ஒரு மணித்தியால ஜெபம் பண்றது கடைசி மணித்தியால ஜெபம், லாஸ்ட் அவர் பிரேயர். இதோட என்ன நடக்க போகுது? இயேசு மரிக்க போகிறார். கடைசி நிமிஷம். இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி ஒரு மணி நேரம் ஜெப வேளையில். இந்த டைம் என்ன டைம்? கடைசி நேரம். இதுதான் லாஸ்ட் மினிட். இதுக்குள்ள உறங்க முடியாது. உறக்க முடி சொல்றது நித்திரையை குடிக்கவில்லை. தேவனோடு கூட ஜெபிக்காமல் நாங்கள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்தால், இன்றைக்கு ஈஸ்டர் சண்டே, இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? என்னோடு கூட ஒரு மணித்தியாலம் ஜெபம் பண்ண முடியாமல் போகக்கூடாது. இன்று நாங்கள் மறக்க வேண்டாம். எங்களை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சிலுவை மரணமும் அவருடைய இரத்தம் சிந்துதலும் அவருடைய ரட்சிப்பு உயிர்த்தெழுதல் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானவர்களே என்னையும் உங்களையும் இன்றைக்கு மீட்கும்படியா விட்டுட்டாங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி நாங்கள் ஒருபோதும் விட வேண்டாம். ஆண்டவருடைய கடைசி நேர ஜெபம் உங்களை பார்த்து சொன்னதாக நினைச்சுக் கொள்ளுங்கள். என்னோடு கூட நீ ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாம போதார். ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து சொல்லல, உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்னார், என்னை பார்த்து சொன்னார். எங்களை கடமை அது. ஏனென்றால் எங்களைத்தான் அவர் அழைத்திருக்கிறார், என்னைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவரும் நீங்க சொல்லணும், அவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்திருக்கிறார். பயம் இல்லாமல் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அந்த துணிவோடு சொல்லுங்க. அப்படி சொல்லி போட்டு அப்படியோ தேவனோடு கூட ஆராதிக்க வேண்டும். இது மிக முக்கியம். அதற்கு பிரியமானவர்களே, ஒரு மணி நேரம், அதுதான் அந்த ஒரு மணி நேரத்து அந்த ஜெபம்தான் என்னையும் ரட்சித்து என்னை சுற்றியுள்ள அநேகரை ரட்சிக்க போகிறது. இந்த ஒரு மணி நேர ஜெபம், இந்த கடைசி மணி நேர ஜெபம். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாராங்க. யார் வந்தது? நான் இந்த கதையை சீக்கிரமா சொல்லுவேன். என்றால் முக்கியமாக இருக்கிறது. பெரிய வழிக்குள்ளே சில வார்த்தைகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. வர்றாங்க யாரு? ரோம போர்ச்சகவர்கள் வர்றாரு. முன்னுக்கு தான் வந்தது யூதாஸ் வர முன்னுக்கு. ரோம போர்ச்சகர் என்றால் என்ன? அவருடைய போர் உரிய அந்த அங்கி உடுத்திருப்பார்கள். அவர்கள் பெரிய பெரிய இரும்புகள் பூட்டின சப்பாத்துகள் போட்டிருப்பார்கள். லாடம் அடிச்சிருப்பாங்க சப்பாத்துக்கு. அப்படி அவங்க வரைக்குள்ள 500 பேர் வரைக்குள்ள எவ்வளவு சத்தமாயிருக்கு. கவசம், மார்பு கவசம் ஒரு ஜும்பில போட்டிருக்காங்க. ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கையில பட்டயம் அல்லது ஈட்டி, மற்ற கையில கேடகம். ஒருவரும் தாக்க முடியாது. மறைப்பாரதை வைத்து பட்டயத்தினால் யாரும் கிட்ட போனா ஒரு வெட்டு. வர்றாங்க 500 பேர். வந்தா இப்படி ஒரு மார்ச் பாஸ்ட் வராங்க, டக்கு டக்குன்னு வராங்க. வரைக்குள்ள இயேசு கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன். நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான். உடனே என்ன செய்தாங்க? அப்படியே ரிவர்ஸ்ல போனாங்க. பின்னிட்டு போனாங்கன்னா திரும்பி போயிடு. ரிவர்ஸ்ல 2-3 அடி போனாங்க. மட்டார்னு சத்தம் அடிச்சு 500 பேர் கொடுத்தாங்க. வந்த அத்தனை பேர் கீழே விழுந்தார்கள். வேதம் சொல்லுதா இல்லையா? அந்த வசந்த பாருங்க, 18ஆம் அதிகாரம் யோவான் 4 அவர்களிடத்தில் சொன்னவர்களே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். போதும். அப்ப இவ்வளவு ஆயுதம் தரித்து வந்தவர்கள் ஒரு இயேசு கிறிஸ்து அடித்தாரா, ஏசினாரா? ஆக ஒன்றுதான் சொன்னவர், நான் தான் இந்த இயேசு, நீங்க தேடுகிற இயேசு. பின்னிட்டு போய் விழுந்தார்கள். இவன் என்ன செய்தான்? பேதுரு, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் சொல்றோம் இல்லை? பேதுரு சும்மா எடுத்தான். ஒருத்தர் வந்தார். யாரு? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். என்ன பேர்? மல்கூஸ் வந்தார். தான் வேலைக்காரன் மாதிரிவா. ஒரு சிலர் முன்னுக்கு வந்தார். அப்போ பிரதான ஆசாரியருக்கு முன்னுக்கு பெரிய காலம் இருந்துட்டு நினைக்கிறோம். காலை ஆட்டி வந்திருக்கிறார். எடுத்து போட்டான். கழுத்தில் தான் போட பார்த்தவன் கழுத்து மிஸ் பண்ணி காது போயிடுச்சு. காது கீழே விழுந்துட்டு.
இப்ப இயேசு என்ன செய்தார்? அந்த காதை எடுத்து அவன் சொஸ்தமா. ஏன் சொஸ்தமாக்கினார் தெரியுமா? இந்த மல்கூஸ் யாரு? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். அவன் எங்கே வேலை செய்கிறான்? பிரதான ஆசாரியன் வந்து சபையிலே தேவாலயத்திலே வேலை செய்கிறவன், அவருக்கு உதவியாய் இருக்கிறவன். நியாய பிரமாணத்தின்படி ஆலயத்திலே வேலை செய்கிறவர்கள் அங்கத்திலே சரீரத்திலே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. சரீர குறைவுள்ளவர்கள், கையில்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், கண் தெரியாதவர்கள், வாய் பேசாதவர்கள், காது கேட்காதவர்கள் ஆலயத்திலே வேலை செய்ய முடியாது. பழைய நியாய பிரமாணம். புதிய நியாய பிரமாணம் என்ன தெரியுமா? அதே பிரமாணம் தான். ஆனால் ஆவியிலும் ஆத்மாவிலும் உனக்கு கண் தெரியலையா? குருடனாய் இருக்கிறையா? ஆவியாத்மாவில் நீ செவிடனாய் இருக்கிறியா? ஆவியாத்மாவில் நீ முடமாய் இருக்கிறியா? நீ ஆலயத்துக்கு உதவாத. ஒரு சிலர் முடமாய் இருப்பாங்க ஆவியாத்மாவில். ஆவியாத்மாவிலே நாங்கள் சரியா இருக்க, பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சரீரத்திலே பெர்ஃபெக்டா இருக்கணும். இவன் சரீரத்தை காதை வெட்டினபடியால் ஒரு காது இல்லாதவனை ஆலயத்திலே வேலைக்கு அமர்த்த முடியாது. அவனுக்கு வேலை இல்லாமல் போகும், மார்பை க்ளோஸ். அதுக்கப்புறம் சம்பளம் இல்லாமல் போகும். அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போகும். இவ்வளவத்தையும் யோசித்து இயேசு என்ன செய்தார்? அந்த காதை எடுத்து வைத்தார். வைத்து விட்டு திரும்பி பார்த்தார். யாரு? பேதுருவை திரும்பி பார்த்தார். அந்த வசனம் யாருக்கு தெரியும்? உன் பட்டயத்தை உரையிலே போடு. யோவான் 18:11 போடுங்க. உன் பட்டயத்தை உரையிலே போடு. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு நின்ற இடத்திலே நின்றிருந்தால், இன்றைக்கு எங்களுக்காக சபையிலே ஒருவர் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தால் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்? நீங்கள் என்ன சொல்லியிருப்பேன்? நீ யூ ஆர் கிரேட். இன்னொரு ஒரு ஆளை காணவே முடியாது, நீ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். வா, தோளில் கையை போட்டு அவரை கொஞ்சம் உயர்த்தி, அவருக்கு வேறொரு ஸ்பெஷல் மைக் கொடுத்து சபையில் நடுவில் ஒரு கதிரையை போட்டு உயர்த்திடுவோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? பட்டயத்தை உரையில. ஏன் சொன்னார் தெரியுமா? பட்டயத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது. பட்டயத்தினாலே ஒரு நாளும் தேவ ராஜ்யத்திலே ஒருபோதும் நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாது. ஒவ்வொருவரோடும் நாங்கள் தர்க்கம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, வேதத்தை குறித்து விவாதித்து ஒருவரை கிறிஸ்தவுக்குள் ஆதாயம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரே வழி, இயேசு கிறிஸ்து எப்படி அன்பாய் இருந்தாரோ அப்படி நாங்கள் அன்பாய் இருந்து, தயவாய் இருந்து, தாழ்மையாய் இருந்துதான் ஒருவரை சபைக்கு ஆதாயம் பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயம் பண்ண முடியும். அதனால்தான் கர்த்தர் என்ன சொன்னார்? யோவான் 13:34 வாசித்து பாருங்கள். நீங்கள் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அவர் தான் எம்மில் அன்பு கூர்ந்தார். நல்லா விளங்குங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல எங்களில் அன்பாய் இருக்க எங்களுக்கு ஒன்றுமே ஒரு தகுதியும் இல்லை. நாங்கள் பாவிகள், அக்கிரமக்காரர், துரோகிகள், இயேசுவையே காட்டிக் கொடுத்தவர்கள், முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தவர்கள், இயேசுவுக்கே கல்லறிந்தவர்கள். எங்களிலே அன்பு வைக்க அவருக்கு நாங்கள் எந்த விதமான பாத்திரவான்களும் கிடையாது. அவர் எங்களின் அன்பு வைத்தார், அவர் எங்களை நேசித்தார், எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், சரீரத்தை பிற்க கொடுத்தார். அவ்வளவு அன்பை நானும் நீங்களும் இந்த அன்பை காட்ட சொல்கிறார். யாராவது செய்கிறோமா? யாராவது எங்களால் அந்த அன்பை காட்ட முடியுதா? சபையில், குடும்பத்தில், உங்களுக்கு குடும்பத்தில் அந்த அன்பை காட்ட முடியுதா? முடியலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்களிலே அன்பு கூர்ந்தார். ஆனபடியால் சபைக்குள்ளே வருகிறவர்கள் வந்தால் அவர்களிலே அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரோடு அன்பு கூறணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. பறவை பறந்து வந்து நிற்குமாம் மரத்தில். அந்த பறவை அந்த கொப்பு நல்லதா கூடாதான்னு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணால், அது வந்து நிற்கக்குள்ள அந்த கொப்பு முறிஞ்சு விழுந்தால் பறவை நம்புறது தந்த சிறகு தான், சிறகுல பறந்துடும். கொப்பு கீழே விழுந்து பறவை பறந்து. அதே மாதிரி நாங்கள் வந்து நம்பிக்கை ஒரு இடத்துல வைக்காத, உன்னில நம்பு, உன்னை நீ நம்பு. அதுதான் சொல்றது வேதம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சபையிலே அன்பு இருக்கிறதா? ஆண்டவர் அதுக்காகத்தான் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய தலையிலே ஒரு முள்முடியை கொண்டு வந்து வைத்தார்கள்.
அந்த முள்ளு நான் சரித்திர புத்தகத்தில் பார்த்தேன் 10 அங்குலத்துக்கிட்ட அது நீளமாம் அந்த முள்ளு கிட்ட ஒவ்வொரு 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு முள் இருக்கும். ஒரு முடியை பின்னி தலையில் வச்சா முடி தலையில் படையல, முள்ளு தான் பட்டு கொண்டு நிற்கிது, முடி இப்படி வெளியில் நிற்கிது ரவுண்டா, முள்ளு தான் தலையில் படுது. அடிக்கிறார்கள் இந்த பக்கம், இந்த முள்ளு உள்ளுக்குள்ளே போகுது தலைக்குள்ளே. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு முள்ளு குத்தினா, ஒரு சின்ன முள்ளு குத்தினா என்ன பாட்டப்படுறோம். அந்த முள் அடிக்க இயேசு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? அடிக்க 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 ஒவ்வொரு அடிக்கும் அந்த முள்ளு தைத்து கொண்டு போகிறது. கர்த்தருக்கு பிரியமான உள்ள போய் கொண்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30-31ஆம் வசனங்களை வாசித்திருந்தால் வேதனையான சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போகிறார்கள். அவர் சிரசிலே அடிக்கும் போது ரத்தம் சீறி பாயுது. இந்த இடத்துல எல்லாம் நரம்பு இருக்குது, பொருத்த நரம்பு அடிக்காயமா சீறும் நியாயமான தூரத்துக்கு சீறி பாய அவர் நடந்து கொண்டு போகிறார். அவர் ரத்தம் வடிந்து ஓடுகிறது. சவுக்கால் அடித்தார்கள் 39 அடி. 39 அடி ஏன் தெரியுமா? அதுக்கு மேல அடிக்கக்கூடாது. நியாய பிரமாணத்தின்படி ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்தால் அவனுக்கு 72 அடி அடிக்கலாம். 72 அடி அடிக்க அவன் மரித்து போவான். அதுக்கு மேல அவருக்கு வேறு தண்டனை இல்லை. சவுக்கு அடியினால் மரண தண்டனை என்றால் 72 அடி அவர் மரிப்பார். ஆனால் 39 அடி சிலுவையில் அறைய முதல் வேதனைப்படணும் என்று செய்தார்கள். அந்த சவுக்கிலே, அந்த சாட்டையிலே, அந்த கசை என்று சொல்ற அதிலே அடியிலே என்ன செய்ய, அது ஒரு 5-6 லைன் உள்ள, இப்படி 5-6 கையில் ஒரு பிடி, இப்படி ஒரு லைன் போகும், இப்படி ஒரு எல்லாம் லெதர். அந்த லெதர் தொங்கல்ல இப்படி ஒரு இரும்பு வட்டம் கட்டப்பட்டிருக்கும். அந்த இரும்பு வட்டத்தில் இப்படி கொழுக்கிகள் இருக்கும். இந்த மீன் தூண்டில் போடுற மாதிரி கொழுக்கி, அது ஒரு பக்கம் ஒன் சைட் போகும், திரும்பி வராது. திரும்பி வரக்குள்ள அது இப்படி ஒன்று கிழிச்சு கொண்டு வரும். அடிக்க நோயாது இழுத்தாங்கண்டா கிழிக்கு முதுகெல்லாம் கிழித்தது. கிழித்து எல்லாம் காயம், உடம்பு முழுக்க காயம். அவர் போன வழியெல்லாம் ரத்தம். அவரை கொண்டு போனார் கொள்வதா வரையும் அவர் போன வழியெல்லாம் ரத்தம் வடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவை வரையும் ரத்தம் சிந்தினார். ஏன்? உங்களுக்காக, எனக்காக, எங்களுடைய மீறுதலின் நிமித்தம், எங்களுடைய பாவங்களின் நிமித்தம். இன்றைக்கும் நாங்கள் செய்கிற ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் செய்கிற மீறுதல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மீண்டும் அடிக்கப்படும். மீண்டும் அவருக்கு வேதனை, மீண்டும் அவருக்கு துன்பம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானது. இங்கே அந்த தமிழ் தழும்பு வந்தது. இந்த 39 அடி, இந்த தலையில் வச்ச சிரசில் அடித்த அடி, அதுதான் தழும்பு. அந்த தழும்புகளால் இன்றைக்கு குணமாகிறோம். என்னையும் உங்களையும் குணமாக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை. அவரை கொண்டு வருகிறார்கள். கபால ஸ்தலம் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை 3 சிலுவை. நான் முதலே சொன்னேன், இந்த சிலுவை இயேசுவுக்காக செய்யப்படவில்லை. யாருக்கு செய்யப்பட்ட சிலுவை? பரபாசுக்காக செய்யப்பட்ட சிலுவை. பரபாஸ் யாரு? பொல்லாத கொள்ளைக்காரன், பொல்லாத கொலைகாரன், கள்ளன், திருடன். அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவையிலே அவனுக்காக பரபாசை விடுதலை செய்யுங்கள், அவனுக்கு பதிலாய் நசரேயனை அடியுங்கள். அவனுக்கு பதிலாக அடித்தார். அந்த பரபாஸ் எவ்வளவு கெட்டவன், எவ்வளவு கொடியவன் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவன் மரணத்துக்கு தீர்ப்பை பெற்றவன். அந்த பரபாசுக்கு உள்ளதான் நானும் நீங்களும் இருக்கிறோம், மறைந்திருக்கிறோம். அந்த பரபாஸ் தான் நானும் நீங்களும். எங்களை போல துஷ்டன் கிடையாது. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஒன்றுமே சரி கிடையாது. எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த ஆண்டவர் சிலுவையிலே எங்களுக்காக மரித்தார். 3 ஆணிகளிலே தொங்கினார். எங்க 3 ஆணி? 2 கையிலே 2 காலோடு. காலை நீட்டி வச்சு அடிக்கல, மடித்து வைத்து அடித்தார்கள். ஏன் தெரியுமா? காலை நீட்டி வைத்து அடித்தால் அந்த காலில் அவர் அந்த பெலனை வச்சு கொள்ளுவாங்க, பொடியை தாங்கும். மடித்து வச்சு கால் அடித்தால், காலை ஆணி அடித்தால் அந்த ஆணியில் தான் தாங்கும். அந்த ஆணி கிழித்து கொண்டிருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை நடத்தி கொண்டு போகிறவர்கள் அந்த பாதைகள் எல்லாம் போகிற போது அவரால் அந்த சிலுவையை சுமக்க முடியல. விழுந்தார் 3 தடவை, 3 முறை தரை மீதிலே விழுந்தார். விட்டார்களா? தூக்கி எடுத்து சுமக்க வைத்தார்.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் பட்ட பாடுகள் யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது சிலுவையிலே இருந்து கதறினார், கத்தினார். என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்ததென்றார். சுத்தி இருந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாத்தியா, எல்லாம் முடிஞ்சு, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சு. சத்துருவுக்கும் சாத்தானுக்கும் துரோகிகளுக்கும் ரோம சாம்ராஜ்யத்துக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் இயேசுவின் நசரேயனா இயேசு எல்லாம் முடிந்தது. இனி அவரோ கதை இல்லை. அடிபட்டாய்த்து மரித்தால் எல்லாம் முடிந்தது. அவர் எல்லாம் முடிந்தது என்றார். ஆனால் இயேசு சொன்ன எல்லாம் முடிந்தது வேறு. சுத்தி இருந்தவர்கள் பார்த்தது அவுட், ஆல் அவுட். எங்களுக்கு இருந்த பெரிய ஒரு தலையடி முடிஞ்சது. குழப்பிக்கொண்டே இருந்தான் சபையை நடத்த முடியல. பிரதான ஆசிரியர் சொல்லியிருப்பார், ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னால் இழுத்துக்கொண்டே போயிட்டார். ஒரு கூட்டம் பின்னால ரட்சிப்பு ரட்சிப்புன்னு போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியமா இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த சத்தியத்தை விட்டு விட்டு போகிறார்கள். ஜனங்களை குழப்புகிறான் இந்த இயேசு, நசரேயனா இயேசு. அப்படி அவர்கள் நினைத்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது என்று எதை சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன காரியம், பாவத்தின் வல்லமை முடிந்தது, நீதிக்கு விரோதமான பாவம் முடிந்தது, உன் வாழ்க்கையை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமை முடிந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறதான அந்த சத்துருவின் தலையை நசுக்கி போட்டார். முடிந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண சம்பளத்தை கொடுத்து விட்டார். மன்னிப்பு என்னும் அத்தியாகம் தொடங்கிவிட்டது. சாத்தான் அந்த சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டு விட்டது. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதைத்தான் எல்லாம் சொன்னார். பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் கிருபையின் தேவனாக மாறினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து போனான். அங்கே ஒருவன் நிற்கிறான். அவன் சீஷனாகவும் அவன் என்னமாய் இருந்தான்? ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அவன் போகிறான். அவனுடைய பேர் யோசேப்பு. அவன் போய் நேர சொன்னான் பிலாத்துவிடத்தில், ஆண்டவரே, முன்னுக்கு பண்டிகை வருது, அந்த பண்டிகை நாள் வருகிறபடியினால் நீங்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, பண்டிகை வந்திருக்கிறபடியினால் நீங்கள் இந்த பிரேதத்தை எனக்கு தாங்க, நான் கொண்டே அடக்கம் பண்ணுகிறேன். அவன் கொடுத்துட்டான். சரி, இதே மரித்து போனான். விழாவில் குத்தினாங்க. கடைசியா அதோட தண்ணி வந்தது, ரத்தம் வரையில தண்ணி வந்தது. அதோடு இயேசு மரித்து விட்டார். மரித்து விட்ட உடனே அவரை கொண்டு போனார்கள். அவரை கொண்டு போன போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் ஒரு கல்லறை கூட இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இருந்ததா? இல்ல. யாருடைய கல்லறை? யோசேப்பினுடைய கல்லறை. அந்த ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பினுடைய அவன் கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். அதில் கொண்டு போய் போட்டார்கள். என்ன செய்தான்? மெல்லிய துணியிலே சுற்றி என்ன செய்தான்? உள்ளே போட்டான். அப்போ ஓடி வந்தாங்க ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாரும் சேவகர்கள். அந்த போர் சேவகர்கள் வந்தார்கள். பிரதான ஆசாரியன் வந்தான். சதுசேயர் பரிசேயர் வந்து பிலாத்துவிடத்தை சொன்னாங்க, இவன் கொல்லாதால் உயிரோடு இருக்க சொன்னான், தான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு. இவன் எழும்ப போறது கிடையாது. ஆனாலும் இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. இரவோட இரவா இந்த பொடியை கடத்திட்டு சொல்லுவாங்க, உயிரோடு இங்கே போய் சொல்லுவாங்க. இவருக்கு என்ன செய்யணும்? ஒரு ஸ்பெஷல் கதவை போடுங்க. ஸ்பெஷல் ஒன்றை போட்டு உருட்டி ஒரு பெரிய கல்லை வைத்தார்கள். ஒரு மனிதனால் தள்ள முடியாது. அது ஒரு 50-100 பேரால் உருட்டி அந்த கல்லறையை மூடினார்கள். சுற்றி வர ரோமர் அந்த போர்ச்சவர் நிற்கிறாங்க. திருப்பியும் காவல் வைத்தாங்க. ஒருத்தரும் வரார்கள். மூடி காவல் நிற்கிறார்கள். அந்த கல்லை வைத்து மூடினார்கள். அந்த கல்லறைக்குள்ளே இருள் வந்தது. வெளிச்சம் போக வழி இல்லை. கல்லறைக்கு ஜன்னல் வச்செல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டுவேன். ஒரே ஒரு வழி, அதை மூடினாங்க. இருள். அதுக்குள்ளே வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த கல்லறைக்குள்ளே வைத்து அவர்கள் மூடிவிட்டு வந்து விட்டார்கள். எல்லாரும் அழுது கொண்டு போனாங்க. சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் ஒழித்திருக்காங்க. இனி எங்களுக்கு என்ன செய்கிறது? இவ்வளவு சொன்னார். கடைசியாக மரித்து விட்டாரே, மரிக்க மாட்டார்கள். இத்தனை அற்புதம் செய்தாரே, உயிரோடு எழுப்பினாரே, தன்னைத்தானே அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று அந்த சீஷர்கள் கூட நினைத்தார்கள். அவரோடு கூட இருந்த மிகவும் அன்பான தாயார் மகதலேனா மரியாள், மற்றொரு மரியாள், அப்படி எல்லா மரியாள்களும் அழுது கொண்டு போனாங்க. எல்லாரும் அழுது கொண்டு போனால் நடக்குது காவல். 3ஆவது நாள் என்ன நடக்கிறது? 3ஆம் நாள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மிகவும் இக்கட்டான மிகவும் நெருக்கமான சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் ஒளித்திருந்தார்கள். ஆனால்
அந்த இடத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நாங்கள் சொல்லக்கூடியது அந்த சிலுவைக்காக நன்றி, இயேசுவின் மரணத்துக்காக நன்றி, அப்போஸ்தலர்கள் பட்ட பாட்டுக்கு நன்றி. அந்த அப்போஸ்தலர்களும் ஒரு பங்கு எங்களுடைய மீட்புக்கு, இந்த அப்போஸ்தலர்களும் ஒரு பங்கு. அத்தனை அப்போஸ்தலர்களும் எப்படி மரித்தார்கள்? எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இயேசுவின் சத்தியத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். தேவ ராஜ்யத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோவான் ஒருவன் தான் மற்றவர்களால் அடித்து கொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் மனநிலையிலே அவன் இரத்த சாட்சி தான். ஏனென்றால் தனியாக பத்மு தீவிலே கொண்டே போட்டு அவனை கொடுமைப்படுத்தி அவன் மரித்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு பொடி, இயேசு கிறிஸ்துவின் பொடி தனியாக இருளுக்குள்ளே கிடக்கிறது, தனியாக. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும் நாங்களும் மரித்து போவோம். மரித்து போனால் உங்களோட கூட இருக்கிற ஒருவரும் உங்களோட வர முடியாது, ஒருவரும் மனம் வர முடியாது. இருள் தான் கதவு இறுக்கி பூட்டிடுவாங்க, கண் திறக்கவே முடியாது, ஒருவரும் வர முடியாது, கணவனும் வர முடியாது, மனைவியும் வர முடியாது, பிள்ளைகளும் வர முடியாது. இருக்கும் வரையும் அன்பு கூறுங்க, இருக்கும் வரையும் தூக்கி சுமங்க. செத்தா பிறகு யாரோ ஒருத்தன் தூக்கி தாப்பான், இருக்கைக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டு போங்க. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தனியே இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மெல்லமாக வெளிச்சம் வர தொடங்குகிறது. பரலோகத்திலே பிதா கூப்பிட்டார், தேவதூதரை கூப்பிட்டார், வாங்க போங்க, நேர கொல்கதாவுக்கு போங்க, அங்க போங்க, கல்லறைக்கு போங்க. அந்த கல்லறையில் ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை உருட்டுங்க, மனுஷரால் உருட்டுங்க. தேவதூதர் எப்படியான ஆக்கலாம், எப்படியான ஆக்கள், அவர்களுடைய சாயல் எப்படி இருந்ததாம் வாசிங்க. அவர்களுடைய மின்னலை போல ரூபமாம், அவர்களுடைய அந்த வஸ்திரம் உறைந்த மலையை போல இருந்தால் மின்னலை போல ரூபம்னா மின்னல் எப்படி இருக்கும்? கண்ண மூடி திறக்கடையில் மின்னல் போயிடும். வாசிங்க மத்தேயு 28:2-3, Matthew 28:2-3, 2-3 வசனம். மத்தேயு பூமி அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்த போது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்தான். புரட்டினான், அப்படியே காலுக்கு மேல கால் போட்டு அப்படியே இருக்கிறார். மேலுக்கு ஒரு வெள்ள உருப்படுத்தி கொண்டு ஒரு ஆள் இருக்கிறார். மேலுக்கு ஒரு வாலிபன் இருக்கிறார். மேலுக்கு அவருடைய ரூபத்தை பற்றி சொல்லியிருக்கா. அவனுடைய ரூபம் மின்னலை போல் இருந்தது. மின்னலை யோசிச்சு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். டக்குண்டு வரும் போயிடும். மின்னலை போல் அவனுடைய ரூபம். அவனது வஸ்திரம் உறைந்த மலையுண்டா என்ன ஸ்னோவை போல வெள்ளையாயிருந்தது வஸ்திரம். காவல் நிற்கிறாங்க, கண்ணை விட்டுட்டு திறந்து கொண்டே நிற்கிறாங்க. யாரு? ரோம சாம்ராஜ்யத்தின் காவலாளர்கள். கண்ணை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன யாராவது களவெடுத்துவாங்க. மின்னல் வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, ஒரு ஸ்னோ வந்த மாதிரி என்ன வந்துச்சு, பறந்த மாதிரி. இவங்க என்ன செய்தாங்களாம்? திரும்பவும் பொத்துட்டு விழுந்தாங்க. வாசிங்க வசனத்தை, 4ஆம் வசனம். திடுக்கிட்டு செத்தவன் போலடா விழுந்து போனாங்க. செத்தவன் நிற்பானா? இல்லை, பொத்துண்டு விழுந்தாங்க. எத்தனை ஆயுதம் போட்டிருந்தாலும், எத்தனை கவசங்களை போட்டிருந்தாலும், தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த ஆவியும் நிற்க முடியாது, எந்த சாம்ராஜ்யத்தையும் நிற்க முடியாது. மூன்று விழுந்தார்கள், அங்கே விழுந்தார்கள். முதல்ல இயேசுவை பிடிக்க வந்த இடத்திலே 50 பேர் விழுந்தாங்க. இப்ப இயேசுக்கு கதவு திறக்க திருப்பி விழுந்துட்டாங்க. விழுகிறதெல்லாம் நல்ல முன்னு நினைச்சிடாதீங்க. இப்படிப்பட்டார்கள் கூட விழுவாங்க. ஜாக்கிரதையாயிருங்க. வீழ்த்தியில வேறு காரியங்களுக்கு அதுங்களுக்கு வேண்டாம். விழுகிற ஜாக்கிரதை. 3ஆம் நாள் அந்த உலகத்துக்கு அந்த கதவு திறக்க அந்த கல்லு புரட்டப்பட உள்ளுக்குள்ள வெளிச்சம் போகிறது. கல்லறைக்குள்ளே வெளிச்சம் போனது மாத்திரமல்ல, இந்த பூமி எங்கும் ஒரு விசேஷித்த வெளிச்சம் போனது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த பூமியிலே ரட்சிப்பு எனும் வெளிச்சத்தை கொடுத்தார். ஒரு வெளிச்சம் வந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் உயிரோடு இருந்தார். ஜீவனின் நம்பிக்கை வந்தது. அன்றைக்கு சிலுவையிலே ஆணியினால் கடாவப்பட்டவர், தலையிலே முள்முடியினால் கடாவப்பட்டவர், விழாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்டவர், மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், சரீரம் முற்றிலும் துணிகளினால் சுத்தப்பட்டவர். அவர் உயிரோடு இருந்து வந்தார். வாராங்க ஸ்திரிமார்
சுகந்த வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பேக்ல சுகந்த வர்க்கத்தோட, ஏன் சுகந்த வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? கல்லறைக்குள்ள போனா இயேசுக்கு போடுறது உணவு இல்லை, தங்களுக்கு மணக்கும், எங்களுக்கு மணக்கும் என்று சுகந்த வர்க்கத்தை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, அந்த சுகந்த வர்க்கம் அவ்வளவு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் அப்படியே கிடப்பாரு. இதான் நான் சொன்ன மரியாதை. நம்பிக்கை தவறாத ஆட்கள் தான் மரியாதை. இந்த மரியாதைக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து வந்தான் இருப்பார். வர்றாங்க உள்ளுக்குள்ள, வந்து பார்த்தா என்ன நடக்கிறது? இயேசுவை காணவில்லை, இயேசுவை காணவில்லை. என்ன கேட்டவர்களுக்கு? அவர் மரித்தவர்களிடத்திலே உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்களிடத்திலே ஏன் தேடுகிறீர்கள்? இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்களிடத்தில் ஏன் தேடுகிறீர்கள்? இயேசு பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கிருபையுள்ள உண்மையுள்ள வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அதுதான் இயேசு கல்லறையில் எழுதப்பட்டது. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அதான் பெரிய செய்தி, அதான் மகத்தான செய்தி. That's the great message. அதான் உங்களுக்கு ஈஸ்டர் நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவும் நியமித்திருந்தது. ஆண்டவர் பல தடவை சொன்னார், தம்முடைய சீஷர்களை சொன்னார். ஒருவரும் ஒருவரும் அதை குறித்து நினைக்கவே இல்லை. இயேசுவை கொண்டு போய் கல்லறையில் வைத்த போது அதை கேட்டு அந்த போர்ச்சவர்கள், அந்த அந்த பிரதான ஆசாரியர்கள், இவர் இப்படி ஒரு கதையை சொல்லியிருக்கிறார், இவர் எழும்பக்கூடும் என்று தான் அந்த கல்லை புரட்டி வைத்து காவல் வைத்தார்கள். ஆனால் சீஷர்கள் அவர் எழும்பவே மாட்டார் என்று முடிவெடுத்து விட்டார்கள். தாயாரோ அல்லது அவருக்கு லாசருவின் சகோதரியாகிய மகதலேனா மரியாளோ அல்லது மற்ற மரியாளோ அதை நினைக்கவில்லை. மரித்த உடலை பார்க்க போனார். இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுக்கு கர்த்தர் உயிரோடு எழுந்ததன் முக்கியமான செய்தி ஒவ்வொருவரும் அதை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் சொன்னதை ஒருவருக்கு ஞாபகம் இல்லை. வாசிங்க யோவான் 11:26, John 11:26. போடுவே இருக்கா? வாசிங்க, அதை பார்த்து வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். ஏன்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கிடைத்த இந்த செய்தி என்ன? இயேசு உயிரோடு எழுந்ததே போல, அதே போல நானும் நீங்களும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். அதை விசுவாசிப்போம். இந்த பூமியிலே ஒரு மரணம் எங்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஒரு தடவை மறிப்போம். ஒரு தடவை பிறந்தால் ஒரு தடவை மறைப்போம். 2 தடவை நீங்கள் பிறப்பீர்களாக இருந்தால், கற்பதாயின் கற்பத்திலே பாவத்துக்கு பிறந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீதிக்கு பிறந்திருப்பீர்களாக இருந்தால், நீங்கள் இந்த பூமியிலே ஒரு தடவை தான் மறிப்பீர்கள். 2ஆம் தரம் உங்களுக்கு மரணம் இல்லை. பூமியிலே 2 தரம் பிறந்தவர்களுக்கு மரணம் ஒரு தடவை, பூமியிலே ஒரு தரம் பிறந்தவர்களுக்கு மரணம் 2 தடவை. இதை மறந்துடாதீங்க, இந்த சத்தியத்தை. ஆனபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் உயிரோடு உட்கார்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களை ரட்சிக்கும்படியாக. ஆண்டவரே, இந்த வருஷமும் விடும், வார வருஷம் பார்ப்போம். ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் கனி கொடுக்க இல்லை. தோட்டக்காரன் வந்து சொன்னா 3 வருஷமா கனி கொடுக்கல, வெட்டி போடு, நெருப்பில் போடு, எரியட்டு, வேண்டாம். இது நிலத்தை பழுதாக்கி கொண்டிருக்குது. நிலத்தை பழுதாக்கி கொண்டு ஒரு நாளும் இருந்துடாதீங்க. நீங்க இருக்கிற இடத்தை ஒரு நாளும் பழுதாக்கிடாதீங்க. ஆண்டவர் வெட்டி போட்டுடுவார் அக்கினி. அப்ப தோட்டக்காரன் என்ன சொன்னான்? இந்த ஒரு வருஷம் விடும். அவன் அதுக்கு என்ன செய்தான்? கொத்தினான், தண்ணி ஓட்டான், பசலை போட்டான். அப்ப இந்த மரம் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு கனி கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? நானும் நீங்களும் இதே சிச்சுவேஷன். வெட்டி எறிய வேண்டிய மரமாய்த்தான் இருக்கிறோம். கனி கொடுக்குற மரங்களா இல்லை. அந்த நற்செய்தி அவர் மிகுந்த ஒரு பெரிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அவர் ஒரு நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவர் மீண்டும் ஒரு நாள் அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் மிகுந்த வல்லமையோடு வரப்போகிறார். மிகுந்த மகிமையோடு வரப்போகிறார். ஆரவாரங்களோடு வரப்போகிறார். எக்கால
வா மகனே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறும்படியாகத்தான் நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமிலிருந்து ஆதாமிலிருந்து எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் பிள்ளைகள். கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்த ஜனம். மனிதன் நாம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர் ஒரு துணையை ஏற்படுகிறார். அப்ப மனைவியையும் அவர் தான் தெரிந்தெடுத்தார். தேவன் தெரிந்தெடுத்தது எதற்கு? தன்னை ஆராதிக்கும்படியாக, தன்னை தொழுந்து கொள்ளும்படியாக, தான் அரசாளும்படியாக. தேவ தூதர்களை எப்படி அவர் உருவாக்கி பரலோகத்திலே வைத்திருந்தாரோ, இன்றைக்கும் எப்படி அந்த தேவதூதர்கள் பரலோகத்திலே தேவனுக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி என்னையும் உங்களையும் தேவதூதரை விட மேலாக சிருஷ்டித்தார். ஆனால் தேவதூதர்களைப் போல அல்ல, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். டிசீவ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், டிசீவ். வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம். இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா பக்கத்தாலையும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 15:20. அவர் முதல் பலனானார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார். கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அப்படியே தேவ சமூகத்தில் எழுதியிருப்போம். கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஜெபிப்போம்.